நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணுறோம். இந்த வீடியோவில் இபிஎஃப்ஓ 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை, 3,000 ரூபாய் நிதி உதவி, ஹாப்பி நியூஸ் என்ன வகையான தகவல்கள், கணக்கீடுகள், இந்த தொகை எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது, குறிப்பாக இபிஎஃப்ஓ மூலமாக கணக்கு வைத்திருக்கக்கூடிய எல்லாம் பயனாளர்களும் யாரெல்லாம் இதன் மூலமாக பயன்பெற முடியும், ஓய்வூதியம் வழங்குவதில் இபிஎஃப்ஓ மூலமாக பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் இதன் மூலமாக சலுகைகளை பெற முடியுமா, குறிப்பாக இபிஎஃப்ஓ 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை மற்றும் 3,000 ரூபாய் நிதி உதவி பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன, அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன வகையான நிபந்தனை அடிப்படையில் இது வழங்கப்படும் என்பது பற்றிய கூடுதல் விவரங்களும் திடீர் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோவில் அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும். ஒவ்வொரு வருட தொடக்கத்திலும் இபிஎஃப்ஓ, பிஎஃப், இபிஎஸ் 95 கணக்கு வைத்திருப்பவர்கள், பென்ஷன் வாங்குபவர்கள், பயனாளர்களுக்கு, சந்தாதாரர்களுக்கு சிறப்பு சலுகை, கூடுதல் விதிமுறைகள், நடைமுறை மாற்றங்கள் பற்றிய தகவல்களையும் அதற்கான அறிவிப்புகளையும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தற்போது தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் இபிஎஃப்பில் சேரும் இளைஞர்களுக்கு ஒரு புத்தாண்டு பரிசை வழங்கியுள்ளது. தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் எக்ஸ் தளத்தில் ட்வீட் செய்து பிரதம மந்திரி விகசித் பாரத் ரோஜ்கர் யோசனாவின் கீழ் முதல் முறையாக வேலைக்கு சேர்ந்து முதல் முறையாக தங்கள் இபிஎஃப்ஓ கணக்கை தொடங்கும் இளைஞர்களுக்கு அரசாங்கம் ரூபாய் 15,000 ஊக்கத்தொகையை வழங்கும் என்றும் தெரிவித்திருந்தது. ஒரு புதிய ஊழியர் ஒரு வேலையில் சேர்ந்து பிஎஃப் கணக்கை திறந்தவுடன் அவர்கள் இபிஎஃப்ஓவில் பதிவு செய்ய தகுதி பெறுவார்கள். தகுதி உடையவராக கண்டறியப்பட்டால் இந்த ஊக்கத்தொகை அரசாங்கத்தால் வழங்கப்படும். தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தனது ட்வீட்டில் பிரதான் மந்திரி விகசித் பாரத் ரோஸ்கர் யோசனாவின் கீழ் முதல் முறையாக வேலைவாய்ப்பை பெறும் இளைஞர்களுக்கு 15,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும். மேலும் தகவல்களுக்கு pmbry.labor.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடவும் என்றும் எழுதியுள்ளது. அரசாங்கத்தால் வழங்கப்படும் இந்த 15,000 ரூபாய் திட்டத்தின் மூலம் பயனடைய ஊழியர்கள் முதலில் இபிஎஃப்ஓவில் பதிவு செய்ய வேண்டும். அதாவது நீங்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து இபிஎஃப்ஓ கணக்கு வைத்திருக்கவில்லை என்றால் இந்த திட்டத்திற்கு நீங்கள் தகுதி பெற மாட்டீர்கள். உங்கள் இபிஎஃப்ஓ கணக்கு திறக்கப்பட்ட பின்னரே அரசாங்கத்திடமிருந்து இந்த ஊக்கத்தொகையை பெறுவீர்கள். ஊழியர்கள் pmbry.labor.gov.in என்ற இணையதளத்திற்கு சென்று இதற்கு பதிவு செய்ய வேண்டும். இத்திட்டத்திற்கான விண்ணப்ப செயல்முறை முற்றிலும் ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது. ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் குறிப்பிடப்பட்டுள்ள இணையதளத்திற்கு சென்று தங்கள் வீடுகளில் இருந்தபடியே பதிவு செய்து விண்ணப்பிக்கலாம். பிரதான் மந்திரி விகசித் பாரத் ரோஸ்கர் யோசனா என்ற மத்திய அரசின் ஒரு புதிய முயற்சியாகும். இது ஆகஸ்ட் 1, 2025 முதல் ஜூலை 31, 2027 வரை புதிய வேலைவாய்ப்புகளை, குறிப்பாக உற்பத்தி துறையில் பணியாளர்களை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் கீழ் முதல் முறையாக வேலையில் சேரும் ஊழியர்களுக்கு ரூபாய் 15,000 வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும். மேலும் நிறுவனங்களுக்கு புதிதாக பணியில் சேரும் ஒவ்வொரு ஊழியருக்கும் மாதத்திற்கும் ரூபாய் 3,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும். இந்த முயற்சிகள் இபிஎஃப்ஓ மூலம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள், வேறெனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் பதிவுங்க. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அந்த அப்படி கூட அப்படி டேரெக்டாக கிடைக்கும். Thank you for watching.